Hi guys, welcome to Information Welfare. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா PPF அக்கவுண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றது. சோ அதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PPF அக்கௌண்ட் என்னன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி எதுக்காக பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் கம் அண்ட் சேவிங் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது வந்து யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து யார் கீழே வந்து இயங்குது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இயங்குது. ஸோ ஆக்சுவலி எதுக்காக நீங்க PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து அதாவது 20-25 வயசுல இருக்கும் போது நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, நீங்க இனிஷியலா வந்து ஸ்மால் சேவிங்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல அதாவது உங்களுக்கு வந்து 40-45-50 வயசு வரும்போது வந்து இந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்து டபுள் மடங்கா ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையவே கிடைக்கும். இதுல நீங்க சப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்யூர்டா வந்து 4 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுல. ஸோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து இந்த பெரிய தொகை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்றது பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் வந்து எல்லா நேஷனலைஸ்டு பேங்க் அதாவது SBI, இந்தியன் பேங்க், அப்புறம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், இது மாதிரி எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லயும் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நீங்க டைரக்டா போய் அந்த பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போயிட்டு இது மாதிரி PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா வந்து அவங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த PPF அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா அது சேலரி பர்சனா இருக்கலாம், அப்புறம் வந்து ஏதாச்சும் சுய தொழில் பண்ணி அதுல இருந்து வருமானம் ஈடுறவரா இருக்கலாம். இது மாதிரி எனி பர்சனா கூட இருக்கலாம். பட் வந்து நீங்க வந்து இனிஷியலா டெபாசிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது வந்து இரட்டிப்பு லாபம். ஸோ அதனால வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் அவ்வளோ பாக்குறது இல்லை, ரொம்ப ரேர் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சன் ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது வந்து மைனர் அப்ளிகண்ட்டும் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். பட் வந்து இது அந்த அக்கௌண்ட் வந்து தந்தை மற்றும் தாயார் வந்து சார்பாக தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அந்த தந்தை மற்றும் தாயார் யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து ஈடுபட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் அந்த தந்தை மற்றும் தாயார் தவறிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து மூடிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அப்பா எவ்வளோ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த உரியவர்கிட்ட வந்து செலுத்திடுவாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் NRI வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா கேட்டீங்கன்னா NRI வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாதான். பட் வந்து யாராச்சும் வந்து இந்தியாவில இருக்கவங்க வந்து இந்த PPF அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு NRI மாறிட்டாங்கன்னா ஆனா 15 வருஷம் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாமா. இந்த PPF அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரீசெண்டா எடுத்த இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, ஐடென்டி ப்ரூஃப் தேவை, அப்புறம் பேன் கார்டு கண்டிப்பா தேவை. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க, இதெல்லாம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிஷியலா வந்து ஒரு 100 ரூபாய் செலுத்த வேண்டியது இருக்குமா, ஸோ அதுவும் தேவை. அப்புறம் வந்து இந்த PPF அக்கௌண்ட் வந்து மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா 500 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாமா பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் பண்ணிக்கோங்க. இது PPF அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லியும் டெபாசிட் பண்ணலாம், அப்புறம் வந்து குவார்டர்லி, அப்புறம் ஆஃப் இயர்லி, அப்புறம் ஆனுவலாகவும் டெபாசிட் பண்ணலாமா. உங்களுடைய விருப்பமா அது எப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணலாமா, எவ்வளோ அமௌண்ட் வரும், அதாவது மினிமம் 500 ரூபாயிலேருந்து 1,50,000க்குள்ள பெர் ஆனம்குள்ள நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து PPF அக்கௌண்ட்டுக்கு வந்து தற்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 7.6% தராங்க, 7.6% தராங்க. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ப்ரீமியம். மினிமம் வந்து நீங்கள் 500 rupees டெபாசிட் பண்ணலாம் பெர் ஆனம்க்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரையும் டெபாசிட் பண்ணலாம். அவங்க நம்பர் ஆஃப் டெபாசிட் ஆனுவலி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி, மேக்ஸிமம் 12 வாட்டி கொடுத்துருக்காங்க. பெர் ஆனம்க்கு வந்து மினிமம் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணலாம், மேக்ஸிமம் 12 வாட்டி பண்ணலாம், மந்த்லி 12 வாட்டி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பெர் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தானே, அதுக்கு மேலே இல்லையா, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் வந்து லாக்இன் ஃப்ரீ பிஃபோர் வித்ட்ராவல் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் 15 வருஷம் கண்டிப்பாக மினிமம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 15 வருஷம் கழிச்சு வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா. அந்த 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் சேவிங் பாத்தீங்கன்னா இதுல வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க கேட்டுக்க, டாக்ஸ் பிடிப்பாங்கன்னா பாத்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்களாம்.
பட் வந்து 1,50,000 வரைக்கும் பிடிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் 80C வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான விதிவிலக்கு கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிக்கலாமா. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் பிடிப்பாங்களாம் கேட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து டேக்ஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க, டேக்ஸே பிடிக்க மாட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 2018 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் 7.6 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2017 7.6, அதுக்கு 7.8, 7.8, 7.8, 8, 8.1, 8.7, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12 வழி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதாவது 1986 ஜான் 2000 வரைக்கும் 12% கொடுத்துருந்தாங்க. அது படிப்படியாக குறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் குறைப்பாங்க இல்லையா டவுட்டும் தெரியல. ஸோ நம்ம இப்போ வந்து எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு லாபமா இல்லை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ண லாபமாக பார்க்க போகிறோம். நான் என்ன கேட்டால் நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிறைய லாபம் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த PPF கால்குலேட்டர் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்காக சார்ட்டு. இப்போ ஒன்றுல நீங்கள் வந்து இயர்லி பல்காக வந்து இப்போ 1,20,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. இது வந்து இயர்லி நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ அதாவது 15 வருஷம் வந்து பர் இயருக்கு வந்து நீங்கள் 1,20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க. பல்காக டெபாசிட் பண்ணும் போது தான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது பல்காக வந்து 1,20,000 டெபாசிட் பண்ணுறீங்க பர் இயருக்கு. அது முதல் 15 வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து 18 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும். டோட்டலாக நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 34,58,202 ரூபாய் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் இந்த அமௌண்ட்டு. சப்போஸ் இதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மந்த்லி டெபாசிட் பண்ணால், அதாவது திருச்சி அதாவது 1,20,000 ரூபாய் நீங்கள் மந்த்லினா, அதாவது பர் மந்த்துக்கு நீ 10,000 டெபாசிட் பண்ணும் போது இந்த அமௌண்ட் வராது. நான் அதுவும் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டெபாசிட் பார்த்தீங்கன்னா 10,000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.60 தான். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் போட்டிருக்கேன். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33,98,632 ரூபாய் தான் வரும். ஆனால் வந்து நீங்கள் மந்த்லி அதாவது பல்காக டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்சது வந்து ஒரு 50,000 வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது இதில். அதனால நீங்கள் பல்காக டெபாசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லாபம். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் மந்த்லியும் டெபாசிட் பண்ணலாம். அதாவது பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது டபுள் மடங்காக வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் 18 லட்சம் தான் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 34 லட்சம் கைக்கு வருது. இப்போ இது வந்து 15 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து திருப்பி வந்து இந்த 34 லட்சத்தை நீங்கள் அப்படியே திருப்பி டெபாசிட் பண்ணலாம். அது பண்ணால் உங்களுக்கு இன்னும் டபுள் மடங்கு லாபம் வரும். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்களா? நான் கீழே சார்ட் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நான் டெபாசிட் பண்ணிட்டேன் 1,20,000 ரூபாய். இதில் வந்து எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 32,88,607 ரூபாய். இது வந்து பழைய சார்ட் வந்து இப்போ அமௌண்ட் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ இதே அமௌண்ட்டை நான் வந்து திருப்பி வந்து எனக்கு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நான் 5 வருஷம் திருப்பி வந்து நான் வந்து 20 வருஷமா மாத்திக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதே அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க டோட்டலா வந்து அதுக்கப்புறம் 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 47,43,219 ரூபாய் நீங்க கைக்கு எடுத்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு லாபகரமான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுல ஒரு இன்னொரு ஃபீச்சர்ஸும் இருக்கு. நீங்க வந்து நடுவுல வந்து ஏதாச்சும் வந்து நீங்க லோன் தேவைன்னா இதுல லோன் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு நீங்க 3வது வருஷத்துல வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த லோன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3வது வருஷம் பாத்தீங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 40,000, அதுக்கப்புறம் 4வது வருஷம் 83,000 லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5வது வருஷம் வந்து 1,30,000. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1,50,000 டெபாசிட் பண்ணியிருந்தா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள் லோன் அமௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் கம்மியாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக வருது லோன் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வித்ட்ராவல் எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அதாவது 6 வருஷம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 7வது வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியாதுங்க, பார்ஷியல் அமௌண்ட் தான் வித்ட்ரா பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, இல்லை எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இப்பவே வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு லாபகரமா இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இந்த பணம்லாம் ரொம்பவே கை கொடுக்கும். கண்டிப்பா வந்து நிறைய பேர் PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.